ப்ராப்ளம் பாருங்க. O is the ortho center of a triangle ABC. ஓங்கிற ஒரு பாயிண்ட் ஆர்த்தோ சென்டர் ஆஃப் a triangle. Next point, if forces of magnitudes PQ are acting alongside OA, OB, OC இந்த டைரக்ஷன்ல PQR ஆக்டர் ஆர் ஈக்விலிபிரியம். ஈக்விலிபிரியம்னா உங்களுக்கு தெரியும், என்ன லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணுவோமா? ஆமா சார். என்ன ப்ரூவ் பண்ணணும்? so that P by A is equal to Q by B is equal to R by C. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க டேட்டாவை எடுத்து அப்படியே எழுதிக்கங்க. எடுத்த உடனே O is the ortho center னு போட முடியாது, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லி எழுதணும். let A B C be a triangle in both. ஆர்த்தோ சென்டர்ங்கிற பாயிண்ட்டை நோட் பண்றதுக்கு முன்னால ஆர்த்தோ சென்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்ல. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் A B C ABCங்கிற 3 பாயிண்ட் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா இந்த ஏங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல ஒரு லைன் டிரா பண்றேன். B அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல C இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன். இந்த மூணு லைன் இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா ஒரு பாயிண்ட், அதுதான் ஆர்த்தோ சென்டர். இங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருக்கேன். கரெக்டான பாயிண்ட்ல அந்த ஸ்கேல் மெஷர்மென்ட்ல போட்டீங்கன்னா எக்ஸாக்ட் ஃபிகர் உங்களுக்கு கிடைக்கும். கான்செப்ட் என்ன? A ல இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன், B ல இருந்து இந்த ஸ்ட்ரைட் சொன்னா பெர்பெண்டிகுலர் இந்த டைரக்ஷன்ல ஒரு லைன், C ல இருந்து ஒரு லைன், மூணுமே இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய பாயிண்ட் ஆர்த்தோ சென்டர். அதுதான் என்ன சொல்லிருக்கோம் நம்ம இந்த சம்ல O is the ortho center. அடுத்த லைன் எடுங்க. let ABC be a triangle and let O be the ortho center of triangle ABC. அடுத்து என்ன சொல்லணும் நம்ம? forces of magnitudes அவங்களே கொடுத்துட்டாங்களா? PQR அதை எடுத்து எழுதிடுங்க. let the forces of magnitudes PQR P, Q, R acting along இங்க இருக்கு OA, OB, OC. அப்போ இந்த இடத்துல P Q R PQ. வேற என்ன கண்டிஷன் போட்டுருக்காங்க? லாஸ்ட்ல PQ. அடுத்து வந்து ஈக்விலிபிரியம் இருந்துச்சா? the forces are in equilibrium. ஈக்விலிபிரியம்னாவே அந்த கோப்லானர் ஈக்விலிபிரியம் ஆகிடுச்சுனாக்க நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணலாம்? லாமிஸ் தியரம். so by we can apply Lamis theorem. இப்போ லாமிஸ் தியரம் போறதுக்கு முன்னால உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஜெனரலா ABC அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருந்துச்சுனாக்க இது என்ன சொல்லுவோம்? இந்த ஆங்கிள் A, ஆங்கிள் B, இந்த ஆங்கிள் C. மூணு ஆங்கிள் இதை ஆட் பண்ணோம்னா எனக்கு கேட்டு A plus B plus C is equal to 180 degree. இது வந்து எல்லா ட்ரையாங்கிளுக்கும் சூட் ஆகும். இப்போ நம்ம இங்க லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி லாமிஸ் தியரம் உங்களுக்கு P by sin alpha is equal to Q by sin beta R by sin gamma. ஆல்பா வந்து எங்க இருக்கும்? P உடைய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கும், Q உடைய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல பீட்டா, அந்த R க்கு ஆப்போசிட்ல காமா. இங்க இந்த ஃபிகர் பாருங்க, இது என்ன டைரக்ஷன்ல இருக்கு? P OAங்கற இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இதுக்கு கீழ இருக்கக்கூடிய ஆங்கிள் நம்ம பார்க்கணும். இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஆர்த்தோ சென்டர் O சொல்லிருக்கோம்.
இங்க நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம்னா p by sin BOC இந்த O உடைய ஆங்கிள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் e by sin BOC. அப்புறம் அடுத்து q க்கு என்ன வரும் q வந்து இங்க இருக்கா AOC இல்லனா COA இதோ sin AOC. இப்ப R இங்க இருக்கு AOB யா sin AOB. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த DOC இந்த ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஆர்த்தோ சென்டர்ல ஒரு சிம்பிள் கான்செப்ட் இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்னன்னா அக்யூட் ஆங்கிளா இருக்கு. அக்யூட் ஆங்கிள்னா உங்களுக்கு தெரியும் less than 90 டிகிரி. பெர்பெண்டிகுலர்னாக்க அதாவது இந்த பாயிண்ட் D ன்னு எடுப்போம், இந்த பாயிண்ட் E, இந்த பாயிண்ட் F. இந்த D ங்கற பாயிண்ட் எங்க இருந்து வரும்னா A ல இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் டிரா பண்றப்ப இந்த பாயிண்ட் எடுக்கிறீங்க B. B ல இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு பாயிண்ட் இது E. இங்க இருந்து ஒரு பாயிண்ட் F. இந்த ஆங்கிள் 90 டிகிரி, இந்த ஆங்கிள் 90 டிகிரி, இந்த ஆங்கிள் 90 டிகிரி. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ்லாம் பாத்தீங்கன்னா less than 90 ஆ தான் இருக்கும். less than 90 னா என்னது அக்யூட் ஆங்கிளா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். BOC ல நம்ம எய்ம் வந்து O உடைய ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ஸ்ட்ரைட்டா பண்ண முடியாது. இதுல ரெண்டு பார்ட் இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிள் பாருங்க BOD, இதுல COD. இது இல்லாம வேற என்ன ட்ரையாங்கிள் BEC யா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து BEC. இந்த E உடைய ஆங்கிள் என்ன சொன்னேன் நான் 90 டிகிரி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிகினிங்ல ஒரு எக்ஸாம்பிள் போட்டேன். ஜெனரலா ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கணும்னா A உடைய ஆங்கிள் A, BE and C இந்த C நம்ம இந்த சப்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா C க்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். C or B ஏதாவது ஒன்னு மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இங்க நான் C ன்னு எடுத்துக்கிறேன். C உடைய ஆங்கிள் இது எப்படி இருக்கும் 3 ஆட் பண்ணா 180 டிகிரி வரும். இதான் கான்செப்ட். இது 90 டிகிரி, இது C 90 plus C. இந்த ஆங்கிள் என்ன வரும் 90 minus C. 90 minus C யா 90 minus C. இதே மாதிரி வேற ஏதாவது ட்ரையாங்கிள் இருக்கா? இருக்கு. இந்த சைடு C F B யா C F B. F உடைய இதோட ஆங்கிள் என்னது 90 யா 90. C B ல இருந்து 90 minus C தானே, இது 90 minus C, அது C. மூணு ஆட் பண்ணோம்னாக்க நீங்க டைரக்டா B ன்னு எழுதல, B க்கு பதிலா 90 minus C ன்னு போடுறோம். இப்போ வேற ஏதாவது ட்ரையாங்கிள் இருக்கா? ஃபர்ஸ்ட் சொன்னனே BOD இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அடுத்து BOD. இப்போ இந்த ODங்கிற லைன் பெர்பெண்டிகுலரா இருக்கு. இந்த ஆங்கிள் என்ன வரும் 90 யா? இது என்ன உங்களுக்கு தெரியும், என்ன சொன்னீங்க 90 minus C. இந்த ஆங்கிள் என்ன C 90 plus 90 minus C plus C. மூணை ஆட் பண்ணா 180. அதுதான் கான்செப்ட். இப்போ அதே மாதிரி இந்த சைடு இருக்க ட்ரையாங்கிள் இதை எடுத்துக்கணும். C D O. இந்த ஆங்கிள் உங்களுக்கு தெரியும் 90 டிகிரி. இது C தெரியும். இங்க 90 minus C. இந்த 90 minus C நம்ம என்ன சொல்லலாம்னா இப்ப C எல்லாமே அக்யூட் ஆங்கிள்ங்கற மாதிரி சொல்லிட்டோம். 90 ல இருந்து C சப்ட்ராக்ட் பண்ணனும்னு சொன்னாலே C வந்து ஒரு சின்ன வேல்யூ தான். இதோட 90 விட இப்ப அக்யூட் ஆங்கிள் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கோம். நான் இந்த 90 minus C என்ன எடுத்துக்க போறேன்னா B அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்ப B எடுத்தாச்சா? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை இப்ப
கம்பைன் பண்ணணும். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் கம்பைன் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? BOC கிடைக்கும். அதாவது இந்த ஆங்கிள் எனக்கு C கிடைச்சிருச்சு, இந்த ஆங்கிள் B கிடைச்சிருச்சு. ரெண்டையும் நம்ம ஆட் பண்றப்ப எனக்கு B plus C. எனக்கு என்ன ஆகும்னா sin BOC. இந்த sin BOC உடைய ஆங்கிள் B plus C. sin B plus C. இதுக்கு சொல்லுங்க. AOC க்கு என்ன ஆகும்? A plus C. C. இத பார்த்து சொல்லிட கூடாது. எல்லாத்துக்குமே எப்படி நம்ம P க்கு கீழ இருக்க இந்த ட்ரையாங்கிளை ரெண்டா எடுத்து இத ரெண்டா எடுத்தோமோ அதே மாதிரி Q. இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். இங்க O உடைய வேல்யூ என்ன வந்துச்சோ அதே தான் இங்க வரணும்ங்கற அவசியம் இல்ல. நான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக இதுக்கு மட்டும் இந்த டயகிராம் மட்டும் சொல்லுங்க எப்படி வரும். இது பார்த்த உடனே சொல்றீங்க A plus B ஆ? A plus B எது? C சார். A plus C. A plus C. அது எப்படி வரும்? A plus C ங்கறது கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ட்ரையாங்கிள் இப்போ நான் எல்லாத்தையும் அழிச்சேன். எல்லாத்தையும் அழிச்சோம். இந்த முக்கோணம் முத A Q க்கு ஆப்போசிட்ல இருக்கு. இப்போ என்னன்னா இருக்கும்? A O E ஆ? A O E. E வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் 90 degree. 90 ஆ? 90 sir. இங்க அங்க A வந்து இங்க A போட்டோம்னா 90 மைனஸ் A வா? 90 minus A. 90 மைனஸ் A தானே. அடுத்து கீழ ட்ரையாங்கிள் இது என்னது? EOC. இங்க 90 degree. 90. இது C ஆ? C. C 90 minus. நம்ம 90 மைனஸ் C ய வந்து என்ன எடுத்துறோம்? B ஆ? B ன்னு எடுத்தா சார். 90 மைனஸ் C வந்து B. B. 90 மைனஸ் A அதாவது 90 மைனஸ் B ய சரி 90 மைனஸ் C ய B ன்னு எடுத்துறோம். B ன்னு எடுத்தாச்சு. அப்ப எனக்கு O ல கிடைச்ச ஆங்கிள் B plus C. இப்ப 90 மைனஸ் A எடுத்துக்கோமா? அப்ப C A வருது. இதை இங்க கொண்டு போனோம்னா என்னப்பா? அதானா இங்க வந்திருக்கு. ஆமா சார். இதை நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? A plus C. A plus C சொல்லிருக்கீங்க. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? 90 minus C இந்த A is equal to இது C சொல்லலாமா? C. ஏன்னா இங்க C யும் A யும் தான் வந்திருக்கு. இதுல C இதுல A வந்திருக்கிறதுனால இப்ப அடுத்து இங்க இதுல பாருங்க R by sin AOB. இதுல A யும் B யும் வரதுனால சிம்பிளா நான் R by sin A plus A plus B. B அப்படின்னு போட்டுருவோம். உங்களுக்கு தெரியும் மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணோம்னா 180 டிகிரி ஆகும். ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய மூணு ஆங்கிள் என்ன சொல்லுவோம்? A plus B plus C is equal to 180 டிகிரி. இங்க B plus C இருக்கு. நான் இத 180 minus A போட்டுறேன். அடுத்து இங்க A plus C இருக்கு. B 180 minus B ஆ? இதுல C. 180 minus C ஆ? C 180 sin 180 minus C. sin of 180 minus theta வந்து sin theta. theta. இங்க எப்படி எழுதலாம்? இத B by sin A. A Q by sin B and R by sin C. sin C. இது ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கீங்க. நம்ம என்ன சோதனைல என்ன கொடுத்திருக்காங்க? P by A வா? ஸ்மால் a பத்தி நம்ம எங்கேயுமே சொல்லவே இல்லை.
ஏதாவது ஒரு இடத்துல சொல்லிட்டோம்னா ஸ்மால் ஏ பிசியை பற்றி அவங்களும் கொடுக்கல, நம்மளும் எங்கேயும் சொல்லல. இந்த ஒரு ட்ரையாங்கிள் நீங்க லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, ஏ பி சி. இந்த ஆங்கிள் இப்பதான் சொன்னேன், ஏ இது பி சி. சி. இந்த பிசி இந்த சைடு வந்து ஸ்மால் லெட்டர் ஏ சொல்லுவோமா, இத B. ஏசிய D. பி, இத ஏபிய C. சி. சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா we get a by Sin A. sin a. இதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கும், அது a by Sin. sin a, b by Sin B. sin b, c by sin c, c by sin Sin C. c. இது ஈக்குவேஷன் 2 நட். இப்போ 1 ஐயும் 2 ஐயும் பாருங்க, டினாமினேட்டர் Cow. எப்படி இருக்கு, Equal. கம்பேர் பண்ணோம்னா we get the result. இப்போ 1 ஐயும் 2 ஐயும் கம்பேர் பண்ணோம்னா நமக்கு p by a is equal to q by b is equal to r by c. That's the proof.